ஏஐ எப்படி கத்துக்கும்? எக்ஸாம் பிராக்டிஸ் மாதிரி. முதல்ல ஒரு சிம்பிள் பாயிண்ட். ஏஐ ஒரு நாள் சடனா ஸ்மார்ட் ஆகிடாது. அதுக்கு பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸுக்கு தான் ட்ரெய்னிங்னு பெயர். முன்னாடி எபிசோட்ல நாம மாடல்னா என்னன்னு பார்த்தோம். மாடலுக்கு உள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லா ஆகணும்னா அது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அதுல தான் ட்ரெய்னிங் ஆரம்பிக்குது. ட்ரெய்னிங்ல என்ன நடக்கும்? மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவாங்க. அது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணும். அந்த ப்ரெடிக்ஷன் சரியா தவறா எவ்வளவு தூரம் தவறுன்னு செக் பண்ணுவாங்க. அந்த எரரை வச்சு மாடல் உள்ள இருக்கும் பாராமீட்டர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், மறுபடியும் ப்ரெடிக்ஷன், மறுபடியும் எரர், மறுபடியும் அட்ஜஸ்ட். இதே ப்ராசஸ் பல தடவை பெரிய ஸ்கேல்ல நடக்கும். இங்க முக்கியமான விஷயம், யாரும் மாடலுக்கு ஒவ்வொரு ரூலா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கல. இது 3, 3க்கு இந்த எக்ஸாக்ட் ஷேப் தான். இது 5, 5க்கு இந்த ரூல் தான்னு ஹியூமன் டீச்சர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல. அதுக்கு பதிலா எக்ஸாம்பிள்ஸ் மூலமா ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸை மாடல் கத்துக்கும். எக்ஸாம் பிராக்டிஸ் நினைச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றான். முதல் சில தடவை மிஸ்டேக் பண்ணுவான். ஆன்சர் செக் பண்ணுவான். எங்க தவறுன்னு பார்க்குவான். அடுத்த பேப்பர்ல கொஞ்சம் பெட்டர் ஆகும். இன்னும் பிராக்டிஸ் பண்ணா கொஸ்டின் எப்படி வரலாம், எந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, எங்க கவனம் வைக்கணும்னு ஒரு ஃபீல் வரும். ட்ரெய்னிங்கும் அந்த மாதிரி தான். ஒரே வித்தியாசம், ஏஐ இத 1000, லட்சம், சில நேரம் கோடி எக்ஸாம்பிள்ஸ்ல பண்ணும். ஹேண்ட் ரிட்டன் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் எழுதுற 3, இன்னொருத்தர் எழுதுற 3 மாதிரி இருக்காது. சில பேரு 5ஐ சாய்த்து எழுதுவாங்க. சில பேரு 8ஐ 2 சர்க்கிள் மாதிரி எழுதுவாங்க. ஏஐக்கு ஹேண்ட் ரிட்டன் நம்பர்ஸ் ரெகக்னைஸ் பண்ண ட்ரெய்னிங் கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய ரிட்டன் டிஜிட்ஸ் காட்டுவாங்க. அது பார்த்து பார்த்து 3 பொதுவா இப்படி இருக்கும், 5 இப்படி இருக்கலாம், 8க்கு இந்த மாதிரி ஷேப் வரலாம்னு பேட்டர்ன்ஸ் கத்துக்கும். ஆனா இங்க ஒரு லிமிட் இருக்கு. ஏஐ கத்துக்குதுன்னு சொன்னாலே அது மனிதன் மாதிரி புரிஞ்சுக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அது எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து சிக்னல் பிடிக்குது, ப்ரெடிக்ஷன் பண்ணுது, எரர் வந்தா அட்ஜஸ்ட் ஆகுது, அதுதான். அதனால ட்ரெய்னிங்கை மேஜிக் மாதிரி நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல வெறும் மெமரைசிங்னு நினைக்க வேண்டாம். நல்ல ட்ரெய்னிங் இருந்தா மாடல் புதுசா வந்த இன்புட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா கெஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதுல நமக்கு பிராக்டிக்கல் ஸ்கில் என்ன? ஏஐ ஆன்சர் கொடுத்தா இது எதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கலாம்னு கேட்கணும். கேஷுவல் விஷயம் என்றா குயிக் செக் போதும். ஆனா மணி, ஹெல்த், ஸ்கூல், ஒர்க், ரெப்புடேஷன் மாதிரி சீரியஸ் விஷயம்னா ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும். ட்ரெய்னிங் நல்லா இருந்தாலும் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரூத் ஆகாது. இத டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸ்கூல் அசைன்மெண்ட்க்கு ஏஐ ஹெல்ப் கேக்குறீங்கன்னா அது பழைய எக்ஸாம்பிள்ஸ், ரைட்டிங் பேட்டர்ன்ஸ், காமன் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சு ஆன்சர் தரலாம். ஷார்ட் மெசேஜ் எழுத சொன்னா அது நிறைய மெசேஜஸ்ல பார்த்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் இமெயில டோன் சஜஸ்ட் பண்ணலாம். யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல நீங்க பார்த்த வீடியோஸ், உங்கள மாதிரி இன்னும் பல பேர் பார்த்த வீடியோஸ், அந்த மாதிரி சிக்னல்ஸை யூஸ் பண்ணி கெஸ் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கேள்வி சிம்பிள். இந்த ஏஐ டூல் என் வேலை கிளியரா ஆக்குதா, வேகமா ஆக்குதா, செக் பண்ண ஈஸியா ஆக்குதா, இல்ல வெறும் இம்ப்ரெசிவா சவுண்ட் பண்ணுதா? வெறும் இம்ப்ரெசிவா இருந்தா கொஸ்டின் பண்ணுங்க. அதுதான் நல்ல ஏஐ லிட்ரசி. ட்ரெய்னிங்னா டேர்ம் மெமரைஸ் பண்றது முக்கியம் இல்ல. ட்ரெய்னிங் நடந்தா மாடல் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், அதே நேரத்துல எங்க வெரிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கிறது தான் முக்கியம். ஃபைனல் லைன். ட்ரெய்னிங் இஸ் பிராக்டிஸ் வித் மெனி எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும், ப்ரெடிக்ஷன் பண்ணும், எரர் பார்த்து அட்ஜஸ்ட் ஆகும். இந்த ஐடியாவை பிடிச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏஐ ட்ரூத் சொல்லுமா இல்ல பெஸ்ட் கெஸ் பண்ணுமா?